திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருச்சிற்றம்பலம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவை அடைதல், கோயில் திருக்கதவை அடைதல், பிறகு திறத்தல், பிறகு திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியை படிப்பதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள் 12 திருமுறை ஆசிரியர் துதியை படிப்பார்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தர் நாற்கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுதர் மருவு புருடோத்தமர் செய்தீராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேராமான் ஒழுகீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பாரனர் மெய்யுணர் விளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. சிவா திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து திருக்கோயிலை திறத்தல். நாமக்கல் மாவட்டம் காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அவர்கள் திருக்கோவிலை அடைதல், பிறகு திருக்கோவிலை திறத்தல். வாங்கம்மா. ஐயா நன்றிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். அத்தனை அடியார் பெருமக்களின் பொன்னா திருவடிகளில் மனமொழி மேகலை வணங்குகிறோம். திருக்கோவிலை அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதற் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுள் அருளும் உலகுக்கெல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமாள் உற்றை பிள்ளை நீ அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து
திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. ஐயா மேலப்புலம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு சங்கரையா அவர்கள். வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய். அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழவிழ நயன கடிமலர் மலர் மற்று அண்ணலம் கண்ணாம் திரள் நிறையருவதம் முருகன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலென பள்ளி எழுந்தருளாய. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாய. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற பெரிய ஒரு குழுவின் மூலமாக நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம். திருவருள் கருணையினால ஒருங்கிணைந்திருக்கிறோம். அந்த வகையில திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் எல்லாம் சிந்திப்பதற்கு வழிவகையும் களமும் ஏற்பாடு செய்து கொடுத்த எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி பிறந்து மொழி பயின்று நம்முடைய அறியாமையெல்லாம் நீக்கிய அத்தனை குருநாதர்களுக்கும் நம்முடைய ஆசான்களுக்கும் தாய் தந்தை முதற்கொண்டு நம்முடைய அறியாமை நீக்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஆசான் முதற்கொண்டு காரிய காரண குரு முதற்கொண்டு அடுத்து சிவபெருமானை அறிமுகம் செய்த அந்த சிவகுருவை எல்லாம் வல்ல அந்த குருநாதருடைய பொற்பாதங்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருவே சிவம். குருவுடைய கருணை இருக்குமானால் திருவருள் நிச்சயம் கிடைக்கும். நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடியவர் குருநாதர். அப்படி அந்த வகையிலே நம்முடைய யாரெல்லாம் நம்முடைய அகையருளை போக்கி அந்த புருவமையம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடிக்கு கொண்டு போய் சேர்த்த அத்தனை அடியார்களுக்கும் அத்தனை குருநாதர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
திருமந்திரத்தில் திருமூல நாயனார் இயற்றிய இந்த 3000 பாடல்களில் நாம் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தியில் 24வது பாடலை சிந்திக்கின்றோம். இந்த 24வது பாடல் பூரண சக்தி 7 3/2யாக எரணி கண்ணியர் 700 பூரண சக்தி 7 3/2யாக எரணி கண்ணியர் 705 நாரணன் நான்முகன் ஆகிய ஐவர்க்கும் காரணமாகி கலந்து விரிந்ததே. நாரணன் நான்முகன் ஆகிய ஐவர்க்கும் காரணமாகிய கலந்து விரிந்ததே. இது 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்கிற 11வது தலைப்பில் கீழே 24வது பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடலை சற்று பதமாக பார்ப்போம். பூரண சக்தி 7 3/2யாக 7 3/2யாக பூரண சக்தி 7 3/2யாக ஏரணி கண்ணியர் 705 ஆக்கினர் 705 ஆயினர் ஆக்கினர் நாரணன் நான்முகன் ஆகிய ஐவர்க்கும் காரணமாகி கலந்து விரிந்ததே. இதான் பாடல். இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய தர்மயாதனை என்ன சொல்றான்னு பார்த்துடலாம். சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம். பொழிப்புரை. பூரண சக்தியாகிய ஆதி சக்தி இச்சை ஞானம் கிரியை என 3 ஆகி குண்டலியில் அகாரம் உகாரம் மகாரம் அபரவிந்து அபரநாதம் பரவிந்து பரநாதம் என்னும் 7 கலைகளிலும் பொருந்தி 21 கோறுகளால் அவ்21 கோரும் பிரம்மன் முதலிய ஐவரது தொழிற்கும் காரணமாய் அவரோடு பொருந்தி நிற்குமாறு ஏகதேச சக்திகள் அக்காரண பகுதிகளை 21 105 ஆக்கிக் கொண்டனர். எனவே அவை பிரம்மா இச்சா அகாரம் பிரம்மஞானம் அகாரம் பிரம்மகிரியா அகாரம் என்று தொடக்கனவாக பெயர் பெற்று நிற்பனவாம். இனி அந்த 105 மூலாதாரம் முதலிய 6 ஆதாரங்களோடும் ஆங்கையில் மேல் உள்ள நிர் ஆதாரத்தோடும் கூட்டி மூலாதார பிரம்ம இச்சா அகாரம் மூலாதார பிரம்மஞான அகாரம் மூலாதார பிரம்மகிரியா அகாரம் என்று தொடக்க தனவாக உழழ்ந்து கூற 7 அடுக்கிய 105ஆம் 705 7 பெருக்கல் 105 சமக்குறி 735ஆம் ஆதலின் அங்கனமும் ஆக்கினர். இப்படி கணக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்த ஆதீனத்துல. இந்த பாட்டுக்கு அப்படியே என்ன சொல்ல முடியுமோ அதை அப்படியே அதுல இருக்கிற சொல்ல அப்படியே எங்க மொழிபெயர்த்திருக்காங்க, வேற எதுவும் இல்லை. பூரண சக்தி 7 3/2யாக இப்ப நம்ம சாமான்யமா இப்ப நம்ம யதார்த்த உலகத்துக்கு இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு மட்டும் பாத்துக்கலாம். ரொம்ப ஆராய்ச்சி வேண்டாம். இதுக்கு ஆராய்ச்சி மையம் அரசாங்கமே திறந்து வச்சிருக்கு. இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நம்பர் எல்லாம் இன்னும் எதுக்கு என்னத்துக்கு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, முடியல. பூரண சக்தி 7 3/2யாக ஏரணி கண்ணியர் 705 ஆக்கினர் நாரணன் நான்முகன்
பூரண சக்தி எழு மூன்று அறையாக ஏரணி கன்னியர் 705 நாரணன் நான்முகன் ஆகிய ஐவருக்கும் காரணமாகி கலந்து விரிந்தது. இந்த பாட்டு பராசக்தியை சொல்லுது. பூரண சக்தினாலே பராசக்தி தான். பராசக்தி யாரு? எம்பெருமானுடைய அருள் சக்தி. இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இந்த சப்த கன்னியர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இந்த ஒரே சிலையில 7 கன்னி இருக்கும். பிராமி, நாராயணி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, உருத்திராணி, இந்திராணி. இந்த இச்சா, கிரியா, ஞானம் என்ற 3 நிலைகளும் ஒவ்வொன்றுக்கும் 7ஆக 21ஆகவும் இந்த சக்திகள் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என 7 எழுகின்ற 5 தொழிலுக்கும் காரணமா இருக்கு. சக்தியை நீங்க 3 கூறா பிரிக்கலாம். பராசக்தி ஒண்ணுதான். நேத்து பார்த்தோம், 7 கன்னியர்கள் தண்டு வடத்துல, அந்த தாமரை தண்டு வடத்துல, தண்டு வடம்னா என்னன்னு சொன்னேன், முதுகெலும்புன்னு சொன்னேன். அந்த முதுகெலும்புல மூலாதாரத்திலிருந்து அந்த அக்னிய அத்தனை ஆதாரங்களும் கடந்து போய் கடைசியில தாமரை மலர்கிறது. எங்க? சகசிராரத்துல. அப்படி மலரக்கூடிய தண்டுல கீழே இருந்து என்னென்ன சக்தி நம்மளுக்கு பயன்பட்டதுன்னு சொன்னேன். கணபதியோட மனைவி வல்லபை அது மூலாதாரத்துக்கு சக்தியாக இருக்கிறது. பிரம்மனுக்கு பொண்டாட்டியா இருக்கக்கூடிய சரஸ்வதி ஒரு சக்தியாக இருக்கிறது. மகாவிஷ்ணுவுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஒரு சக்தியாக இருக்கிறாள். அடுத்து ருத்ரனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ரௌத்ரி கௌரி, அவளும் ஒரு பராசக்தியாக இருக்கிறாள். அடுத்து மகேஸ்வரனுக்கு துணையாக இருக்கக்கூடிய மகேஸ்வரி, அவளும் ஒரு பெரும் சக்தியாக இருக்கிறாள். அடுத்து மனோன்மணியாக முடிகிறாள், அவளே பராசக்தி. ஒரே சக்தி தான், ஒரே சக்தி தான். போன பாடல்ல என்ன பார்த்தோம்னா, இந்த தண்டுவடத்துல அங்கங்க இன்பத்தை கொடுத்தாங்க. இடுப்புல ஒரு சுகம், வயிற்றுல ஒரு சுகம், மார்புல ஒரு சுகம், தொண்டை குழியில ஒரு சுகம், அப்புறம் புருவ மத்தியில ஒரு சுகம், அப்புறம் தலை உச்சியில ஒரு சுகம். இத்தனை சுகத்துக்கும் காரணமா இருக்கிற பரிபூரணையை நம்ம புருவ மத்தியில முழுசா பார்க்கலாம் அப்படின்ற செய்தியை போன பாடல்ல பார்த்தோம். சரி, அதை விடுங்க. திருமந்திரத்துல அட்டமாசித்தினுடைய பெருமையை சொல்லிட்டு வந்தவர் பெருமைகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாயுவை கையில் எடுத்தாரு. தசவாயு கையில் எடுத்தார். நமக்கு ஆதாரமாக இருக்கிற மூச்சை கையில் எடுத்தார், புராணனை. அந்த புராணன் நமக்கு கடைசியா இருக்கிற ஒரு வாயுவில் போய் முடியுது. அதுக்கு பேர் தனஞ்சயன்னு பேர். அதை ஒரு 4 பாட்டு கொடுத்தாரு. அதுக்கு நமக்கு கண்ணில் இருக்கிற ஒளியை காட்டக்கூடிய அந்த கூர்மனுக்கு ஒரு பாடல் கொடுத்தாங்க. இப்படி அட்டமாசித்தியில ஆதாரமா இருக்கக்கூடிய காற்றை பத்தி பேசி, அந்த காற்றினுடைய மூலமாக, காற்றினுடைய முடிவாக இருக்கக்கூடிய தனஞ்சயனை பத்தி பேசி, அதுக்கப்புறம் கண்ணுல ஒளி வரக்கூடிய அந்த கூர்மனை பத்தியும் பேசி, அதுக்கப்புறம் எதெல்லாம் இந்த உடம்புக்கு ஆதாரமா இருக்குதோ அந்த ஆதாரத்தை எல்லாம் சுட்டி காமிச்சிட்டு வர்றாரு. யாரு? திருமூலர். அந்த அட்டமாசித்தியில இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, இதெல்லாம் உணராம நம்ம அட்டமாசித்தி அடைய முடியாது. சம்பந்தமே இல்லாம எதுக்கு இந்த தலைப்பின் கீழே இது இருக்குதுன்னு கேட்கலாம். உடம்புல எத்தனை வியாதி இருக்குன்னு கணக்கு பண்ணி கொடுத்தாரு. போன வாரம் நம்ம பார்த்தோம். தனஞ்சயன்ற ஒரு வாயு இல்லைன்னா என்னென்ன வியாதி வரும்ன்றத, தொழுநோய் முதற்கொண்டு என்னென்ன வியாதி எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வரும்ன்ற ரகசியத்தை உடைச்சு விட்டார் திருமூலர். பிராணன் சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்குன்ற ரகசியத்தை நம்மளுக்கு சொன்னார். அப்போ பிராணன்னா நீங்க நல்ல மூச்சை அழகா சாப்பிடக்கூடிய கலையை நீங்க கத்துக்கணும்ன்ற ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுத்தார். அப்படி பராசக்தியினுடைய அருமையை 2 நாள் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம நேத்தும் பராசக்தியை பார்த்தோம், கண்ணீர்களா பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்? அது பூரண சக்தின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த பராசக்தி எப்படியெல்லாம் அந்த உடம்புக்குள்ள 3 கூறா இருக்கிறான்னு பாருங்க. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. அந்த 3 சக்தி தான் 7ஆ பிரியுது. இந்த சப்த மாதர்கள் சொன்னார் இல்லையா, பிராமி, நாராயணி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, ருத்ராணி, இந்திராணி. இந்த 3 சக்தியும் இந்த 7ஆ பிரிஞ்சு கடைசியில நம்ம உடம்புக்குள்ள எப்படி அது உதவுதுன்னா, படைத்தலுக்கு பிரம்மனுக்கு மனைவியாகவும், அதாவது சரஸ்வதியாகவும், காத்தலுக்கு நாராயணனுக்கு மனைவியாகவும், மகாலட்சுமியாகவும்,
அடுத்து ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய அழித்தலுக்கு ருத்ரன் என்று சொல்லக்கூடிய ருத்ரனுக்கு மனைவியாக ரௌத்ரியாக, அடுத்து மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியாக, அடுத்து அந்த மனோன்மணிக்கு அதாவது சதாசிவனுடைய மனைவியாக, கடைசியில இந்த ஐவருக்கும் உதவுற பெரிய சக்தியாக இந்த 3 சக்தி உதவுகிறது. ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்றேன் இல்லையா, அந்த பராசக்தியினுடைய 5 ஐந்தொழில் ஆற்றுவதற்கு பராசக்தி எப்படி துணையாக இருக்கிறாள்னு யாருன்னா கேட்டாங்கன்னா நம்ம 5ஆ பிரிச்சு சொல்லலாம். பேதமே கிடையாது, சைவர்களுக்கு பேதம் கிடையாது. இதுல இருந்து பிரிஞ்சு போன கிளைகளுக்கு வேணா பேதம் இருக்கலாம். எங்க பிரம்மாவை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க, எங்க நாராயணன் தவிர முழுமுதற் கடவுள் வேற யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆணவத்தினுடைய அடையாளம். ருத்ரன் இறைவனுடைய அம்சம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு தொடர் நிகழ்வு. ஒரு சக்தி 3 கூறாகி அந்த 3 சக்தி 7 ஆகி அந்த 7லிருந்து 21 நிலைகளாக பிரிந்து 705 ஆக்கினர். 21ன்ட்டு ஒரு கணக்கு போடுறாங்க. 705 7ஐயும் 105ஆ பெருக்கிறாங்க. அகார உகார மகாரங்களுக்கு துணை செய்யக்கூடிய அந்த ஓங்காரத்துக்கு துணை செய்யக்கூடிய பராசக்தி தான் இச்சா சக்தியே கிரியா சக்தி ஞான சக்தியாக இருக்கிறாள். அவ எப்படி பிரிகிறார்னா 5ஆ பிரிகிறார். மூலாதாரத்துல இடுப்புல அவ பிரம்மனுக்கு துணையாக இருக்கிறாள். அதுதான் நம்ம நாக்கு. அங்க உத்தரவு போட்டதான் இங்க நாக்கு வேலை செய்யும். நாக்கு தான் சரஸ்வதி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? யாகா வராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, அப்போ பிரம்மனுடைய மனைவியாக இருப்பவள் சரஸ்வதி. அவள் சரசம் ஆடுகிறாள். அப்ப வாக்காக வருகிறாள். அவள் வாக்குக்கு தெய்வமாக இருக்கிறாள். அப்ப பராசக்தியினுடைய இறுதி வெளிப்பாடு பேச்சு, எண்ணம், சொல், செயல். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, விருப்ப சக்தி. இந்த சக்தி முதலில் எண்ணமாக இருக்கிறது, பிறகு சொல்லாக வருகிறது, பிறகு செயலாக மாறுகிறது. அப்படி செயலாக வரும் பொழுது அது வாக்காகி வருகிறது. அதான் சரஸ்வதி. அப்போ ஒரு சக்தி பராசக்தி, அவளுக்கு கீழே நம்ம தோற்றம், நம்ம கண்ணால பாக்குறது என்ன பாக்குறோம்? உடம்பு பார்க்க முடியும். ஆனா மனசை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். மனசை கற்றவங்க பார்ப்பாங்க. சாதாரண மனுஷன் உடம்பதான் படிப்பான். என்ன அழகா இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு. அழகுக்கு பின்னாடி இருக்கிற மனசை படிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவன் பாமரன். கொஞ்சம் படிச்சவங்க மனசை பார்ப்பாங்க. 2 செகண்ட்ல ஆழம், உள்ளாழம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க. ஆளை அப்படியே கணிப்பாங்க. உள்ளாழம் உள்ளவர்கள் டக்குன்னு கணிச்சிருவாங்க ஆளை. இவன் இன்னாரு, இவன் இப்படிப்பட்டவன், இதைத்தான் செய்ய போறான்றது கணிப்பாங்க. இந்த கெட்டிக்காரர்கள் அவர்லாம் சமூகத்துல கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்க உள்ளாழம் உள்ளவர்கள், மனிதர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். ஏன்னா மனிதனா மட்டும் பார்க்க, மனிதனுடைய மனத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், உள்ளாழம் உள்ளவர்கள் என்று சொன்னார்கள். அப்போ உடம்பு மட்டும் பார்க்கிறவன் பாமரன். அதான் பிரம்மாவை மட்டும் பார்க்கறான், ஆணவத்தை மட்டும் பார்க்கறான், உடலை மட்டும் பார்க்கறான், வாக்கை மட்டும் பார்ப்பான். ஆனா வாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனம் ஒன்று இருக்கிறது, அதுதான் நாராயணன். அப்ப அந்த மனத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு வருகிறதோ அவங்க 2வது நிலைக்கு போயிட்டாங்க. அப்போ சக்தி முதல்ல எப்படி வெளிப்படுறான்னா, முதல்ல தோற்றமா நம்ம கண்ணுக்கு புலப்படுறா. எப்படி? உடம்பா புலப்படுறா. அதான் ஆணவமா. அப்புறம் வாக்கா, சரஸ்வதியா. அப்ப முதல் சக்தி பராசக்தியினுடைய முதல் கூறு சரஸ்வதி. அதனுடைய முதல் கூறு தான் விநாயகருக்கு வல்லபியா இருக்கிறது. நேத்து நம்ம பார்த்தோம். ஏன்னா தாங்கி நிக்கணும் இல்லையா? ஓங்காரத்துக்கு மனைவியா இருக்கிறது வல்லபை. அங்கேயும் மனைவியா இருக்கிறா. யாருக்கு? கணபதிக்கு. அப்புறம் பிரம்மனுக்கு மனைவிய சரஸ்வதியாக இருக்கிறாள்.
ஐந்தொழில்ல முதல் தொழிலாக இருக்கக்கூடிய படைப்பு தொழிலுக்கு மூலமாக இருக்கக்கூடிய சரஸ்வதியாக இருந்து ரட்சிக்கிறாள். அப்ப சரஸ்வதினா யாரு? வாக்கு. அப்ப வாக்குக்கு அரசியாக அவள் வாணியாக இருக்கிறாள். வீணியை கையிலேந்து வாணியாக இருக்கலாம். அப்ப பராசக்தியுடைய முதல் இது படைப்புக்கு உண்டான. அதே பராசக்தி படைப்பினுடைய அடுத்த மூலமாக இருக்கக்கூடிய நாராயணன். இந்த நாராயணனுக்கு துணை செய்கிறதா மனம்னு சொன்னேன். நம்ம எல்லாம் கண்ணால உடம்பத்தான் பார்க்க முடியும். இந்த நாராயணனை பார்க்க முடியாது. கண்ணுக்கு பின்ன அதான் ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதாவது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, அந்த பாட்டுல வரும். ஞானியர் கண்ணுக்கு மட்டும் தெரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு மட்டும்தான் பாக்குறவனுக்கு நம்ம உடம்பு மட்டும்தான் தெரியும். உடம்புக்கு பின்னாடி இருக்கிற மனசை பாக்குற அறிவு வந்துருச்சுன்னா அப்ப நாராயணன் சூட்சமத்தை அறியலாம். இந்த மனதை அறியும் கலைன்னு சொல்லுவாங்க. இது பக்குவப்பட்டவங்க, கொஞ்சம் படிச்சவங்களுக்கு மனசை படிக்கிற ஆற்றல் கிடைச்சிடும். மனிதர்களை படிக்கிறவர்கள் இவங்களுக்கு பேர். மனிதனை மட்டும் படிக்காமல் மனிதனுடைய மனத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இவர்கள் நாராயணனை இடை போட்டு விடுவார்கள். அப்ப அந்த நாராயணுக்கு உதவி செய்யற ஒரு பராசக்தியாக யார் வருகிறாள் என்று சொன்னால் அவளுக்கு மகாலட்சுமி. அவள் சுக்கிலமாக வருகிறாள். அவள் மஞ்சள் நிறத்தவள். அதுதான் இந்த தாயார் கோயில்ல போனீங்கன்னா மஞ்சள் கொடுப்பாங்க. ஏன் மஞ்சள் கொடுக்குறாங்க? எதுக்கு மஞ்சள் கொடுக்குறாங்க? மங்களத்தின் அடையாளமாக மஞ்சள் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த உணவு முதல் டிபார்ட்மெண்ட் இடுப்புன்னு சொன்னேன். அடுத்த டிபார்ட்மெண்ட் நாராயண் வயிறு. அந்த ஜீரணம் மொத்த பொருளையும் உள்ள வாங்கி அதை சுக்கிலமா மாத்தணும். சாப்பிட்டுறோம், நம்ம விரும்பி சாப்பிடுறோம். சாப்பிட்ட பொருளை உமிழ்நீரோட உள்ள விழுங்கிடுறோம். இறைப்பைக்கு போயிருது. போன உடனே 2 ஜெர்க் ஆகுது. ஜெர்க்கானா 4 முறை 2 முறை அப்படியே இந்த கோணியில் நெல் கொட்டினாங்கன்னா தூக்கி போட்டு இது பண்ணுவாங்களா, அது மாதிரி இந்த இறைப்பை என்ன பண்றது, 4 முறை 5 முறை சாப்பிட்ட சாப்பாடை அப்படி திருப்பி கணையத்துடைய உதவியோட, அப்புறம் அந்த கல்லீரல் உதவியோட, அப்புறம் அந்த மண்ணீரலுடைய உதவியோட, இப்படி ஒவ்வொன்றுத்துடைய உதவியோட, சுரபிகளுடைய உதவியோட போய் சிறுகுடல்ல சேருது. இப்படி சிறுகுடல்ல போனது அதை டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிச்சு அது மூலமா ரத்தமா மாத்தி அதுல இருந்து எசன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த எசன்ஸை எடுத்து ரத்தமாகவும் கடைசியில சுக்கிலமாகவும் மாத்தக்கூடியதுதான் நாராயணனுடைய வேலை. அதனால்தான் காப்பாத்துறவன்னு அவனுக்கு பேரு. அப்படி இறுதியா வரக்கூடிய அந்த சுக்கிலத்துக்கு பேரு அதுதான் நம்முடைய விந்தாவும் வித்தாகும். ஆம்பளைக்கு விந்தாவும் பொம்பளைக்கு சுரோனிதமாகவும் வருது. அப்போ அவன் உழைக்கலன்னா விந்து கிடையாது. அதான் கோவிந்துன்னு பேரு அவனுக்கு. என்ன பேரு? கோவிந்து. கோவிந்தா 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 அப்படின்னா கோன்னு அரசன். அந்த உணவை வாங்கி அதை பக்குவப்படுத்தி அதை எசன்ஸ் ஆக்கி அதை சுக்கிலமா மாத்தி கொடுக்குற பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நாராயணன். அதனால்தான் அவனை காக்கும் தொழில் உள்ளவன் சொல்றாங்க. அவன் இல்லைன்னா வித்து இல்லை. அதான் விதை. விதைன்னா மகாலட்சுமி. அதான் விவசாயத்துக்கெல்லாம் மூல மகாலட்சுமி. அவ ஒரு பார்வைப்பட்டதுன்னா மகாலட்சுமியோட பார்வையில எல்லாமே உயிர்கள்லாம் மகாலட்சுமினாலே விதை தான், வித்துக்கள் தான். அதனாலதான் ஈஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா 2 யானைக்கு நடுவுல ஒரு அந்த லிங்கத்துக்கு நுடைத்து முன்னாடி மேல வச்சிருப்பாங்க. எந்த வாசப்படியில பார்த்தாலும் அதுதான் முதல்ல இருக்கும். பீஜம், அதுக்கு பேர் விதை. அவதான் முதல்ல. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லா அதுதான் மாறுது. இறுதி பயன்பாடு அதுதான். அப்ப அந்த உணவு மஞ்சள் நிறத்துல அதுக்கப்புறம் சக்கையை புழிஞ்சு வெளியே தள்ளுது. சக்கையை புழிஞ்சு வெளியே தள்ளுது. ரத்தத்தினுடைய முதல் மூலக்கூறு மஞ்சள். அதுக்கப்புறமா தான் சிகப்பு கலர்ல வரும். முதல்ல வெள்ளையா இருக்கும், அதுக்கப்புறம் மஞ்சள் கலங்க, அதுக்கப்புறம் தான் ரெட்டா வரும். இது இந்த வெள்ளைப்படுறவங்களுக்கு, அந்த வயசுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். முதல்ல வெள்ளையா வரும், அதுக்கப்புறம் மஞ்சளா வரும், அதுக்கப்புறம் ரத்தமா வரும். இது 3 மகாலட்சுமியோட. அது திரிபுர சுந்தரின்னு பேர். வயசுக்கு வந்துட்டா என்ன அர்த்தம்? திரிபுர சுந்தரி. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உடம்புல இருக்க வெப்பம் போல வெளியே தள்ளும் உயிர்நல வழியா. அவளுக்கு திரிபுர சுந்தரின்னு பேரு. அந்த 3 நாள் ஒண்ணும் பண்ண முடியாது அவளை.
காளி மாதிரி இருப்பா, தொட்டா கோபம் தான் வரும். என்ன அந்த மாதிரி நிலைமை அது. முதல்ல வெள்ளை, அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் ரத்தம். இது 3ம் கலந்து இருக்கும். அதான் அவளுக்கு மஞ்சள் கொடுக்கிறது. அப்போ சுக்கிலமாகவும் சுரோனிதமாகவும் அந்த பராசக்தி எப்படி வடிவெடுக்கிறாள்னா விதையா வடிவெடுக்கிறா. அதுக்கு பேர் மகாலட்சுமி. எப்படி வாக்காகி சரஸ்வதி வந்தாலோ அப்படி அடுத்து நமக்கு சுக்கிலமாக வரக்கூடியவள், சுரோனிதமாக வரக்கூடியவள் மகாலட்சுமி அந்த துணையாக இருக்கின்றாள். யாருக்கு? நாராயணனுக்கு. நாராயணனுடைய பணி காத்தல். முழுங்குறது மட்டும்தான் நம்ம வேலை. சாப்பாட்டு எவ்வளவு ஒரு ரகசியம் பாத்தீங்களா? முழுங்குறது மட்டும்தான் நம்ம வேலை. அடுத்த வேலை ஃபுல்லா சாமி தான் பாக்குறாரு. நாராயணனா இருந்து என்ன பண்றாரு? பாக்குறாரு. அதனாலதான் அவனுக்கு நடுத்தருல கோயில் வச்சாங்க. சுடுகாட்டு ஓரமா அவனுக்கு கோயில் வைக்க மாட்டாங்க. நடுத்தரு நாராயணன் அவனுக்கு பேர். நம்ம உடம்புல நடுவுல இருக்கிறான். ஆமாங்க, நம்ம உடம்புல நடுவுல இருக்கிறான். இடுப்பு கீழே பிரம்மா இருக்கு, இடுப்புல பிரம்மா இருக்கிறாரு, வயிற்றுல நாராயணன் இருக்கிறான், மேல ருத்ரன் இருக்கிறனால தான் நடுவுல எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா இருக்கும். நாராயணன் முதல்ல வச்சிருவானுங்க, பின்னாடி லெப்ட் சைட்ல ஸ்ரீ ஈஸ்வரன் ஒரு ஓரமா நிப்பாரு, வலது பக்கமா பிரம்மா இருப்பாரு, நடுவுல நடுநாயகமா இருப்பாரு. அப்பதான் யோசிப்போம், இது என்னத்துக்கு இவனை போய் நடுவுல வச்சுக்கிறாங்க அப்படின்னு யோசிப்போம். இந்த பெருமாள் கும்பிடுறவங்க எல்லாம் நடுவுல நாராயணன் வச்சிருவாங்க, பக்கத்துல சிவபெருமான் வச்சிருவாங்க. இந்த போட்டோல எனக்கு கொஞ்சம் ஆதங்கமாவே இருக்கும், என்னடா 3ஆம் தரமாடா எங்கால இருக்கும் சிவபெருமான். அப்படி இல்ல, ஏன்னா இந்த உடம்ப கூறு போடும் போது நடுவுல நாராயணன் வரான். ஏன்னா வயிறு, அதுக்கப்புறம் தான் இடுப்பு, வயிறுக்கு மேல ருத்ரன். இப்ப புரிஞ்சுச்சா? அந்த போட்டோவை பார்த்து இனிமே ஆதங்கப்பட வேண்டாம், அது உண்மைதான். ஏன்னா இடுப்பு பக்கத்துல இருக்கிற பிரம்மாவுக்கு அவன் தான் தகப்பனா இருக்கிறான், அவனுடைய உந்தியிலிருந்து வருது வயிறு. அந்த வயிறு பகுதிக்கு மேல இருக்கிறது தான் ருத்ரம். இப்ப 2 சக்தியை பார்த்தோம். பராசக்தி 2 கூறா இருக்கிறார். முதல் கூறாக சரஸ்வதியாக இருக்கிறாள், 2வது கூறாக மகாலட்சுமியாக இருக்கிறாள், 3வது கூறாக அவர் எங்க வருகிறாள்னா ரௌத்ரியாக வருகிறாள். இந்த உடம்புல இந்த வாக்காகி நாக்காகி இருக்கிற சரஸ்வதிக்கு அப்புறம் மகாலட்சுமி இருக்கிறா. இந்த மகாலட்சுமிக்கு அப்புறம் யார் இருக்கிறாங்க? ரௌத்ரி இருக்கிறார். ருத்ரனுக்கு மனைவியாக இருக்கிறாள். என்ன கடவுள்னு சொல்றாங்க? இவரை அழிக்கிற கடவுள்னு சொல்றாங்க. ஆனா இவர் அழிக்கிற கடவுள் இல்ல, உண்மையிலே ரட்சிக்கிற கடவுள் இவர் தான். உண்மையிலேயே அழிக்கிற கடவுள் இவர் இல்ல, இவர் உண்மையிலே ஆனா துடைக்கிற கடவுள் சொல்லப்படுது. தேஞ்சி இதுக்கு நெருப்புன்னு பேர். எப்படி பிரம்மா மண்ணுக்கு சமமோ இந்த நாராயணன் தண்ணிக்கு சமம், ஆனா அந்த ருத்ரன் நெருப்புக்கு சமம். இந்த 3 உடம்புக்குள்ள இருக்குது. அப்ப இந்த பராசக்தி முதல் கூறுல மண்ணுக்கு துணையா இருக்கிறாதான் சரஸ்வதி. அதே பராசக்தி இந்த தண்ணிக்கு துணையா இருக்கிறாதான் நாராயணன். மகாலட்சுமி திருப்பாறு கடல்ல நாராயணனுடைய காலை பிடிச்சு நிற்பா. அதான் அந்த நீர் சக்தி. 3வது நெருப்பாக இருக்கக்கூடிய ருத்ரனுக்கு துணையா வர, அதுக்கு ரௌத்ரின்னு பேர். அவன் ஆடுறதுக்கு இவன் ஆடுவான், அவனும் ஆட அவளும் ஆடுவா. எப்படி இந்த ருத்ரனை கண்டுபிடிக்கலாம்? நம்ம உடம்புக்குள்ள இதெல்லாம் தானா நடக்குது பாருங்க. இதயம், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், மூச்சு, நுரையீரல், இதெல்லாம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டோ நம்ம கையில கொடுக்க இறைவன் நமக்கு கொடுக்கவே இல்லை. எதையெல்லாம் பெரிய பெரிய வேலையில அதெல்லாம் கொடுத்தான் நம்ம கையில. இறைவன் வந்து ஆண்டுகோள் வந்து பூமியை கொடுத்தாரு, ஆனா முக்கியமான வேலையை சாமி எடுத்துக்கினாரு. நம்ம கிட்ட கொடுக்கவே இல்லையே. இதயத்தை கொஞ்சம் ஒரு மணி நேரம் நீ கொஞ்சம் பாத்துக்கணும், யார்கிட்ட விட்டு போக முடியுமா? முருகன் ஐயா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நான் வெளியே போயிட்டு வரேன், கொஞ்சம் இதயத்தை கொஞ்சம் பாத்துக்கணும், பாத்துக்கிட்டு பாரு. அவரு அந்த பணியை கொடுக்கவே இல்லை, அவரே பாத்துக்கினார். இறைவன் தான் எடுத்துக்கினார். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே போயிட்டு வரேன், நுரையீரல் கொஞ்சம் பாத்துக்கணும் சொல்ல முடியுமா? இல்ல யார்கிட்ட விட்டாவது போக முடியுமா? இல்ல அந்த வேலையை நான் கொஞ்சம் பாக்குறேன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லையே. டாக்டர் என்ன சொல்றாங்க? இனி கடவுள் தான் காப்பாத்தணும்ன்றாங்க. அப்ப நடத்துறது யாரு? இறைவன் தானே. அப்ப இந்த ராஜ உறுப்புகளை நம்மளால இயக்க முடியலையே. என்னொன்னும் மாற்று சிகிச்சை எல்லாம் வந்துருச்சு, அறுவை சிகிச்சை வந்துருச்சு, பெரிய பெரிய விஞ்ஞானம் எல்லாம் வந்துருச்சு, ஆனா இயற்கையை வெல்ல முடியலையே. அதுதான் ருத்ரன்.
அப்போ பிரம்ம சக்தியாக இருந்த சரஸ்வதி, பிரம்மாவுக்கு மனைவியாக இருந்த சரஸ்வதி, நாராயணனுக்கு மகாலட்சுமி இருந்த மகாலட்சுமி, அடுத்து ருத்ரனுக்கு ரௌத்ரியாக இருந்து இந்த ரதத்தை, ஆமா, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சர்வ வியாபி. சுண்டு வரல முள்ளு குத்துனாலும் ரத்தம் வருது, உச்சியில தலையில அடிபட்டாலும் ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கறது யாரு? ரௌத்ரி, ருத்ரனுடைய பொண்டாட்டி. அப்ப அவனும் அவளும் ஆடலைன்னா அந்த ரத்தம் போய் சேருமா? அவனும் அவளும் ஆடலைன்னா இந்த நுரையீரல் வேலை செய்யுமா? அவனும் அவளும் ஆடலைன்னா இந்த கல்லீரல் வேலை செய்யுமா? மண்ணீரல் வேலை செய்யுமா? கணையம் வேலை செய்யுமா? இல்ல சிறுநீரக பை தான் வேலை செய்யுமா? இல்ல சுக்கிலம் தான் வெளியே வருமா? இல்ல சுரோனியம் தான் வெளியே வருமா? இத்தனைக்கும் ருத்ரன் ஆடினா தானே முடியும். அவனை துடைப்பு கடவுள் ஏன் சொல்றோம்? வச்சாச்சு. அவன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அவன் இருக்கிற வரைக்கும் உயிர்ப்பு, அவன் எழுந்து போயிட்டான சவம். அவன் இருக்கிற வரைக்கும் உயிர்ப்பு, உயிர்ப்பின் அடையாளம் அதுதான். அதான் ருத்ரன். நம்ம உடம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா நினைச்சிட்டோம். இந்த மும்மூர்த்திகள் உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியத்தை தெரியாமல ஓடி ஓடி கோயிலுக்கு தான் போனமே கண்டி, இது உள்ள இருக்கிற ரகசியத்தை எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? சுட்டி காட்டவே இல்லையே பாவிங்க. பிரம்மான்னா இடுப்பு, அந்த சரஸ்வதி வாக்குன்றது ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு விளக்க யாரும் விளக்கியிருக்க மாட்டாங்களே. நாராயணனா யாரு? நாராயணனா யாரு? பிரம்மான்னா யாரு? அடுத்து ருத்ரன்னா யாரு? இப்ப 3வது பகுதிக்கு வந்துட்டா. அப்போ இருக்கிற ஒரே சக்தி தான், ஒரே பராசக்தி தான். அவளே சரஸ்வதியாக பிரம்மா வந்துட்டா, அவளே மகாலட்சுமி வந்துட்டா. 3வது பாட்டுல எப்படி இருக்கா தெரியுமா? ருத்ரனுக்கு மனைவியாக இருக்கிறாள். அவ தான் அந்த அனிச்சி செயல்களுக்கு காரணமாக இருக்கிறாள். அனிச்சி செயல் என்ன? இந்த உடம்புக்குள்ள எதெல்லாம் தானா நடக்கிறதோ அதுக்கெல்லாம் துணையா இருக்கிறா. அவாட்னு வேலை செஞ்சுட்டே இருக்கிறா. அதுதான் இறந்த பிறகு மோலம் வைக்கிறது. அந்த மோலம் வச்ச பிறகு எல்லா உயிரும் ஆடும். ஏன்னா மிஞ்சி இருக்கிற அந்த ருத்ரன் உள்ள வேலை செய்யறான்னு செக் பண்றதுக்கு தான் சாவு மோலம் வச்சாங்க. அந்த மோலத்தை அடிக்கும் போது உயிரெல்லாம் பதறும். ஆடாதவெல்லாம் கூட ஆடுவான். அப்பதான் எனக்கு தெரியும் எதுக்குடா மோலம் வைக்கிறான்னு பார்த்தா, டேய் அந்த உயிர்ப்பை தூண்டி விடுறதுக்கு. சப்போஸ் அந்த பணத்துல உயிர் எங்கேயா ருத்ரன் இருக்கிறானான்னு செக் பண்றதுக்கு. ஏன்னா ருத்ரனுடைய கலை ஆடுறது. அப்ப அந்த ஓசையை கேட்ட உடனே உயிர் ஆட ஆரம்பிக்கும். அதுக்குதான் அந்த மோலத்தை வச்சாங்க. தப்பி தவறி உயிர் இருந்ததுன்னா டக்குன்னு உயிர்ப்பு வந்துருமா. அதனால உயிர்ப்பினை அடையாளம் தான் அந்த மேளம், சாவு மூலம். அப்ப ருத்ரன் அழிக்கிற கடவுள்னு சொல்றதுக்கான முகாந்திரம் இல்லைன்னா அதுதான் நம்மளுக்கு உதவுது. அது கை விட்டுடுச்சுன்னா எல்லாமே கை விட்டுடும். ஆனா உண்மையிலேயே அது துடைக்கிற கடவுள் இல்லை. உண்மையிலே அது அழிக்கிற கடவுள். நம்மளை ரட்சிக்கக்கூடிய கடவுள் அதுதான். நம்ம ரட்சிக்கக்கூடிய அதான் நெருப்பு. அது தேஞ்சு அழியும். நெருப்புடைய குணம் என்னது? தேஞ்சு அழிதல், தேய்ந்து அழிதல். அதுக்கு தேயுன்னே பேரு. எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் எரியும், திரி இருக்கிற வரைக்கும் தான் எரியும், அகல் இருக்கிற வரைக்கும் தான் எரியும். அதனாலதான் அதுக்கு ருத்ரன்னு பேரு. மனம்ன்ற என்னது, அன்பே தகலியாக பாட்டுலாம் வரும். வைணவத்துல பாடுவாங்க. இந்த உடம்ப விளக்கா பாவிச்சுக்குவாங்க, இந்த மனசை எண்ணெயா பாவிச்சுக்காங்க, திரிய பிரம்மாவா பாவிச்சுக்காங்க. ருத்ரன் தான் எரியும். அதை ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க. கடைசி வரல சிவபெருமானை ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க. சுடுகாட்டு கடவுள், சுடுகாட்டு கடவுள், சுடுகாட்டு கடவுள். அட பாவி, அவன் தாண்டா சுடுகாட்டுக்கு அப்புறமும் கடவுள். அவன் தாண்டா சுடுகாட்டுக்கு அப்புறமும் கடவுள். சுடுகாட்டு கடவுள் சுடுகாட்டுக்குள்ள வீட்டுள் வைக்க கூடாது, வீட்டுள் வைக்க கூடாது, வீட்டுள் வைக்க கூடாது, வீட்டுள் வைக்க கூடாது. உன்னை காப்பாத்துறது யாருன்னு தெரியாமலே நீ அவனை எதிர்க்கிறியே. அதாவது இந்த மரத்து மேல ஏறி அடிமரத்தை வெட்டுவாங்களாமே, அந்த மாதிரி கதையை தான் அந்த வைணவர்கள் எல்லாம். எவன் காப்பாத்துறானோ, எவன் ரட்சிக்கிறானோ அவனை விட்டுட்டு அவனை என்ன பண்றானுங்க, வெறுத்து ஒதுக்குறானுங்க. அட பாவிகளை. அங்க பிரம்மாவா இருக்கிறதும் ஈஸ்வரன் தாண்டா, அங்க சரஸ்வதியா வந்திருக்கிறதும் பராசக்தி தாண்டா, அடுத்து நாராயணனா இருக்கிற உனக்கு துணையா இருக்கிறது மகாலட்சுமியா வந்திருக்கிறதும் பராசக்தி தாண்டா, அந்த நாராயணனா இருக்கிறதும் இறைவன் தாண்டா, சிவபெருமான் தாண்டா. அடுத்து 3வது நிலையில அவன் ருத்ரனா இருக்கிறான், அந்த ருத்ரனுக்கு ரௌத்ரியா இருக்கிறதும் சிவபெருமான் தாண்டா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது
அப்போ இந்த 3 நிலைக்கும் இறைவன் தான் பொறுப்பு. அப்போ இந்த 3வது சரஸ்வதியை பார்த்தோம், மகாலட்சுமியை பார்த்தோம். அடுத்து ருத்ரனுடைய மனைவி ரௌத்ரியை பார்த்தோம். இந்த ரௌத்ரியுடைய வேலை என்னன்னா, தானாக நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பொறுப்பா இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம். சரி, இது 3வது நிலைமை. அப்ப மும்மூர்த்திகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்கன்னு பார்த்துட்டோம். இடுப்பு, வயிறு, மார்பு. இதுக்கப்புறம் மும்மூர்த்தி வெளியே தேடுவீங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கப்புறம் உடம்ப உள்ள இத்தனை பேரும் நம்ம உடம்புல தான் இருக்கிறாங்களா? அப்ப போற்றி பாதுகாக்கணும் நம்ம உடம்ப. ஆஹா, முன்னம் இழுக்கென்று நினைத்திருந்தேன் அந்த உடம்ப. ஏதோ வந்தது 2 விதி வந்தா சாவலான்னு இருந்தேன். ஆனா இதுக்குள்ள மும்மூர்த்தி இருக்கிறாங்களா? அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம. இந்த மெய் உணர்தல் தான் கோயிலா கட்டினாங்க. படைப்புக்கு மூலம், அப்புறம் காப்பாத்துறதுக்கு மூலம், அழிக்கிறதுக்கு மூலம் யாருன்னு கண்டுபிடிச்சு இதனுடைய உள் தத்துவத்தை தான் வெளியே கோயிலா வச்சாங்க. அதனாலதான் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. ஏன்னா பொய் சொல்லிட்டாருன்னு. ஆனா நாராயணனுக்கு கோயில் இருக்குது. சிவபெருமானுக்கு கோயில் இருக்கு. ருத்ரனை தாண்டி இருக்கிற ரட்சிக்கக்கூடிய எல்லாருக்கும் கோயில் இருக்கு. அப்போ படைப்புக்கு, அப்புறம் காப்புக்கு, அழிப்புக்கு மூலமாக இருக்கிற மும்மூர்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 சக்தியாக இருக்கிறது பராசக்தி தான். அடுத்து 4வதாக ஐந்தொழில் ஆற்றுவதற்கு படைப்பு, காப்பு, அழிப்பு இது 3க்கும் துணை செஞ்ச பராசக்தி அடுத்து மகேஸ்வரியாக வருகிறாள். அது எப்படி மகேஸ்வரியா வரா? இந்த உடம்புக்கு இது 3 இருந்துட்டா மட்டும் போதாதா? இந்த 3 படைப்பு, காப்பு, அழிப்பு இது 3 இருந்துட்டா போதா? இல்லையே. இந்த 3த்தையும் காப்பாத்துறதுக்கு சாமி எப்படி இறங்கி வராரு? மகேஸ்வரனாகவும் மகேஸ்வரியாகவும் இறங்கி வர்றாரு. எப்படி வர்றாரு? தொண்டக்குடியில இறங்கி வர்றாரு. அதான் நம்ம மூச்சு. ருத்ரனாகிய நெருப்பு எரியறதுக்கு மூச்சு தேவைப்படுது. அடுத்து நீரா மாறுறதுக்கு, நாராயணனா உருவாகிறதுக்கும் இந்த மூச்சு தேவைப்படுது. அடுத்து மண்ணுல படைப்புக்கும் யார் தேவைப்படுறாங்க? இந்த மூச்சு தேவைப்படுது. ஆக படைப்புக்கும் மூலமாக மூச்சு இருக்கிறது, காப்பாத்துறதுக்கும் மூலமாக மூச்சு இருக்கிறது. அடுத்து எரியறதுக்கு துணையா இருக்கிற ருத்ரனுக்கு முடிக்கிறதுக்கு அவனுக்கும் துணையாக மூச்சு இருக்கிறது. அதனால அதுக்கு மகேஸ்வரன் பேரு. இதுக்கு மாகேஸ்வர பூசன்னு சொல்லுவாங்க. அடியார்களுக்கு எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு அவங்க மேல பூ போட்டு அவங்களை ரட்சித்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அவங்களை ஒரு உஜேரியா உட்கார வச்சிரும். உட்காருது அவங்களுக்கு சாப்பாடு, வாழை இலை எல்லாம் போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு நல்ல பதிகங்கள்லாம் பாடி அவங்க தலை மேல பூ வச்சிருவாங்க. வச்சுட்டு ஒரு பதிகங்கள்லாம் பாடி அற்புதமா அந்த மாகேஸ்வர பூசையை செய்வாங்க. அதுக்கு மாகேஸ்வர பூசை. இந்த மாகேஸ்வர பூசை யாரை குறிக்க கூடுதுன்னு சொன்னா, இந்த மும்மூர்த்திகளை ரட்சிக்கக்கூடிய அந்த வாயுவை குறிக்கக்கூடியதான் மாகேஸ்வர பூசை. அவனுக்கு மகேஸ்வரன் பேரு. அவனுடைய துணைவி யாரு? மகேஸ்வரி. அப்ப பராசக்தி சரஸ்வதியாக இருக்கிறாள். அடுத்து மகாலட்சுமியா வந்துட்டா. அதுக்கப்புறம் ருத்ரியா மாறினா. அதுக்கு மேல ஒரு பெரிய பாட்டியா வரா. யாரு அவ? மூச்சு. அவ இல்லைன்னா போச்சு. அவதான் மூச்சு. அவ இல்லைன்னா போச்சு. அழகா இருக்குல்ல? அவதான் மூச்சு. அவ இல்லைன்னா போச்சு. அப்ப மும்மூர்த்தியை ரட்சிக்கிறதுக்கு யார் வருதுன்னா மகேஸ்வரி வருகிறாள். அப்போ 5 சக்தியில 3 சக்தியை கடந்து 4வது சக்திக்கு வந்துட்டேன். இப்போ இந்த உடம்புக்குள்ள தொண்டைக்குழியா நம்ம மூச்சா இருக்கிறது யாரு? மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. படைப்பு நடக்காது, காப்பு நடக்காது, அழிப்பு நடக்காது. இது 3 நடக்கணும்னா மூச்சு வேணும். அப்ப மூச்சா வர்றது யாரு? மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் வராங்க. அப்ப பராசக்தியினுடைய 4வது அம்சம் தான் மூச்சு. சரி, இந்த மூச்சு இப்ப நம்ம இதனுடைய தொழில் என்ன? இப்ப எல்லா சக்தியும் விலக்கின்னு வந்துட்டீங்க ஐயா. சரஸ்வதினா யாருன்னு சொல்லிட்டீங்க, நாக்கு. மகாலட்சுமினா சுக்கிலன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து ருத்ரின்னா யாரு? ரௌத்ரின்னா என்னன்னு சொல்றீங்க? இந்த உடம்புக்கு நடக்கிற ராஜ உறுப்புகள் நடக்கிற எல்லா தொழிலும் தானாக நடக்கிற எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருப்பவள் ரௌத்ரி. அதான் ரத்தத்தை உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பம்ப் பண்ணி இருக்காருல்ல, அவன் ஆடுறதுக்கு ஏத்த மாதிரி ஆடின்னு இருப்பா. அதுக்குதான் இந்த சாவு மோலத்தை நான் உதாரணம் சொன்னேன். அதை அடிச்சோம்னா எல்லாம் ஆடுவான். அது அந்த மோலத்துக்கு ஆடாதவன் எவனே இருக்க மாட்டான். ருத்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மோலம். ரொம்ப பிடிக்கும். அதை அடிக்கணும், டக்கு அதை அடிச்சோம்னா டக்கு டக்கு டக்குன்னு உயிரும் ஆட ஆரம்பிக்கும். ரௌத்ரத்தினுடைய அடையாளம் தான் அந்த மோலம். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் தான் கூத்து. அது போன பிறகு போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ பராசக்தி அங்க ரௌத்ரியா இருக்கிறா.
கௌரியா இருக்கிறா, அதுக்கு பேர் கௌரி, ரௌத்ரி. அடுத்து இது 3 பேரை ரட்சிக்கிற பெரும் காற்றாக வருகிறாள், அவருக்கு பேர் மகேஸ்வரின்னு பேரு. அந்த காற்று எப்படி பிரியுது நம்ம உடம்புக்குள்ள? 10ஆ பிரியுது. இதுதான் நம்ம விளக்கமா பார்த்தோம் திருமந்திரத்துல. பிராணன், அபானன், பெருமலையா இருக்கீங்களா? பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், கூர்மன், தனஞ்சயன், கிருபாகரன், தேவதத்தன், இப்படி 10ஆ பிரியுது. அப்ப 10 வாயுக்களாக பிரிந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறாள் மகேஸ்வரி. அப்ப இந்த சக்தியா வர்றது யாரு? அந்த பராசக்தி தான். அந்த பராசக்தி தான் சரஸ்வதி, அந்த பராசக்தி தான் மகாலட்சுமி, அந்த பராசக்தி தான் ரௌத்ரி, அந்த பராசக்தி தான் மகேஸ்வரி. நம்ம மூச்சா வந்து ரட்சிக்கிறா. தொழில் காற்று, வினை காற்று, இப்படி நிறைய காற்று சொன்ன இல்லையா? 10 காற்று. அப்ப மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்ப பராசக்தியா வருது அந்த 5 தொழில் ஆற்றுவதற்கு மகேஸ்வரி வருகிறாள். அப்போ அந்த பூரண சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தியாக பிரியும் போது அதுக்கப்புறம் 7 சப்த கன்னிகளாக பிரிந்து நம்ம உடம்புக்குள்ள 5 தொழில் ஆற்றுகிற கலையை நாம் பார்த்துட்டு வரோம். பூரண சக்தி எழுமூந்தரையாக ஏரணி கன்னியர் 705 நாரணன் நான்முகன் நாரணன் நான்முகன் ஆகிய ஐவர்க்கும் காரணமாகி கலந்து விரிந்ததே. அந்த பராசக்தி 3ஆ கூறா பிரிஞ்சு இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியா பிரிஞ்சு அதுக்கப்புறம் 7 சப்த கன்னிகளா கலைகளாக மாறி 7 சப்த கன்னிகள் கலைகளாக மாறி 705 ஆக்கினர். இப்படி சக்திகளாக பிரிஞ்சு 5 தொழில் ஆற்றுவதற்கு துணையா இருக்கிறா. அதுல 5 தொழில முதல் தொழில் சரஸ்வதி நடத்துகின்ற படைப்பு தொழில், அடுத்து மகாலட்சுமி நடத்துகின்ற காத்தல் தொழில், அடுத்து ரௌத்ரி நடத்துகின்ற அந்த துடைப்பு தொழில், அடுத்து மகேஸ்வரி நடத்துகின்ற மறைத்தல் தொழிலை செய்கிறார்கள். இந்த மகேஸ்வரிக்கு என்ன வேலை? மறைத்தல் தொழில். ஆனா மூச்சு காற்று. அப்போ படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைப்பு. இதுவும் இந்த 4 சக்தியாக விளங்கிய இந்த 5 தொழிலுக்கு மேலான ஒரு தொழில் இருக்குது. இந்த 4த்துக்கும் அருளக்கூடிய தொழில் தான். அதான் ஆகாயம். ஆகாயத்திலிருந்து ரட்சிக்க விட அதுக்கு சதா சிவன்னு பேரு, அவளுக்கு மனோன்மணின்னு பேரு. அவளுக்கு என்ன பேரு? மனோன்மணின்னு பேரு. எப்போ அடி இந்த உடம்புக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கா? ஆமாங்க, ஆமாங்க. பாமரனுக்கு உடம்பு தெரியும், இன்னும் கொஞ்சம் படிச்சவனுக்கு மனசு தெரியும், இன்னும் கொஞ்சம் ஆத்ம ஞானம் பெற்றவனுக்கு உயிர் தெரியும், இன்னும் கொஞ்சம் படிச்சவனுக்கு ஆன்மா தெரியும், இன்னும் மேல படிச்சவனுக்கு ஆண்டவன் தெரியும். படிநிலைங்க இதெல்லாம். பாமரனுக்கு உடம்பு தெரியும், கொஞ்சம் மேல படிச்சவனுக்கு மனசு தெரியும், நாராயணனுக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் கடந்தவனுக்கு உயிர் தெரியும், அதான் எவ்வுயிரும் தம் உயிர் போல். இந்த உயிருக்கு மூலமா இருக்கிற இறைவனை படிச்சவனுக்கு இறைவனே தெரியும், ஆத்மாவை தெரியும். ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் பேரு, அவங்களுக்கு ஞானிகள்னு பேரு. அப்போ பாமரனுக்கு உடம்பாகவும், கொஞ்சம் படிச்சவனுக்கு மனமாக நாராயணனாகவும், கொஞ்சம் புத்தி தெரிஞ்சவனுக்கு உயிராகவும், இன்னும் புத்தி தெரிஞ்சவனுக்கு ஆத்மாவாகவும், இன்னும் புத்தி தெரிஞ்சவனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனாகவும் தெரியுது. அப்போ அறிவு நிலைக்கு ஏத்த மாதிரிதான் மனிதனுடைய பார்வை. ஒருவன் பக்குவப்பட்டானா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாரணன் நான்முகன் ஆகிய ஐவருக்கும் காரணமாகி கலந்து விரிந்து நின்றாலே யாரு? பராசக்தி. அப்போ 4வது சக்தியா வந்தது மகேஸ்வரி, சிவபெருமானே, சிவசிவா. இந்த உண்மை தெரிஞ்சா நம்ம பேதம் பார்ப்போமா? உன் கட்சி, என் கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி. பிரம்மா பெரியவரு, எங்க முருகர் தான் பெரியவரு, எங்க காளி தான் பெருசு, எங்க நாராயணன் தான், இதெல்லாம் சொல்ல முடியும்? சொல்ல மாட்டோம் நம்ம. அதான் சைவ நெறிக்கு வந்தவங்க பேதம் பார்க்க மாட்டாங்க, சித்தாந்தம் படிச்சவங்க பேதம் பார்க்க மாட்டாங்க, உண்மை தெரிஞ்சவங்க பேதம் பார்க்க மாட்டாங்க. அறகுறை தான் என்ன பண்ணும்?
அரைகுறை தான் என்ன பண்ணும்? சண்டை போட்டுக்கும், முட்டிக்கும், கோழி சண்டை மாதிரி முட்டிக்கும். வித்த தெரிஞ்சவன் அமைதியா இருப்பான், உண்மை தெரிஞ்சவன் ஒடுங்கி இருப்பான், தெரியாதவன் தான் சண்டை போட்டு இருப்பான். இதான் ரகசியம். சிதம்பரம் ரகசியம் உடைச்சாச்சு. நைட்ல நடத்த வேண்டிய நிகழ்ச்சி இப்பயே முடிஞ்சு போச்சு. அப்போ 4வது சக்தியாக வந்த பராசக்தி மகேஸ்வரி அவரா, அவ மறைத்தல் தொழிலுக்கு காரணமா இருக்குது. அவதான் மூச்சு காற்றாக வருகிறான்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப 5வது சக்தியா இருக்கிறது என்னன்னா ஆகாயம். இந்த ஆகாயத்துல இருந்துதான் எல்லாமே தோன்றுகிறது. இந்த சொல்ல போனா இந்த பிரபஞ்சத்தை தாங்கிறதே ஆகாயம் தான். அந்த ஆகாயமா இருக்கிறது எம்பெருமான் சிதம்பரம் மூர்த்தி. அந்த ஆகாயத்துல இருந்துதான் வாயு உற்பத்தி ஆகுது. அதான் மகேஸ்வரன் மகேஸ்வரியும். அந்த மகேஸ்வரி கிட்ட இருந்து தான் ருத்ரன் புறப்படுறாங்க. அதான் நெருப்பு. அந்த ரௌத்ரி கிட்ட இருந்து தான் நாராயணன் புறப்படுறான். அதான் மனசு நீரு. அந்த நாராயணனுடைய வயிற்றுல இருந்து தான் இந்த பிரம்மன் தோன்றான், மண். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரையும் வணங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒருத்தரையும் நீங்க பிரிச்சு பார்க்க மாட்டீங்க. ஜாதியெல்லாம் போயிடும். ஆகாயமா இருக்கிறது இறைவன் தான், சதாசிவம். அடுத்து வாயுவா வரும்போது மகேஸ்வரன், அடுத்து கீழே இறங்கும் போது ருத்ரன், அடுத்து கீழே இறங்கும் போது நாராயணன், அடுத்து கீழே இறங்கும் போது பிரம்மா. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உடம்பு. அப்ப சிவாய நம்மன்னு சொன்னா இத்தனையும் கடந்து நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற உன்னையும் என்னையும் உயிரோடு வைத்திருக்கின்ற அந்த இறைவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். அந்த இறைவனுக்கு வணக்கம் அர்த்தம். அப்ப ஆகாயத்துல பராசக்தி எப்படி இருக்கிறாள்னா மனோன்மணியாக இருக்கிறாள். எப்படி இருக்காளா? சதாசிவமா இருக்கிறா, மனோன்மணியா இருக்கிறா. அதைத்தான் சொல்றாங்க. ஆதி சக்தியாக இருக்கக்கூடியவள் இச்சா சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் ஞான சக்தியாகவும் பிரிந்து சப்த கன்னிகளாக பிரிந்து நவ சக்தியாக மாறி 705 பிரிவாக இந்த உடம்புக்குள்ள 735 கிளைகளாக இந்த உடம்புக்குள்ள பணியாற்றி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பராசக்தின்னு பேரு. இதுகார அட்டமாசக்தியினுடைய பெருமையை சொல்லிட்டு வந்த திருமூல நாயனார் இங்கு பராசக்தியினுடைய பெருமையை சொல்லி கொண்டு வருகிறார். அகார உகார மகாரங்களுக்கு துணையா இருக்க, ஓங்காரத்துக்கு துணையா இருக்கக்கூடிய மிக இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தியின் விரிவாக்கத்தை இப்ப 5 வழியில் ஆற்றுவதற்கு எப்படி பராசக்தி துணை செய்கிறாள் என்ற ரகசியத்தை உடைச்சிட்டாரு. இதுல அவதான் குண்டலினி சக்தி. ஒரு அற்புதமான சக்தி அது. இதை எடுப்பதுக்கு தான் இன்னைக்கு கூலி வாங்குறாங்க. அதை சொல்லித்தரேன், இதை சொல்லித்தரேன், இப்படி வாங்க அப்படி வாங்க, 750 ரூபாய் கூலி, நீங்க உட்காரணும், காலில இருந்து இங்க வரணும், காலில இருந்து இங்க போகணும்னு சொல்லிட்டு கூலி வாங்குறாங்க. 50,000 வரணும் பீஸ் வைக்கிறாங்க. நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலை என்ன செய்யுது? இந்த சக்தியை உணர்றதுக்கு முறையா நம்ம தவம் வச்சிருக்கிறோம். முறையா சொல்லி தரதுக்கு நாங்க தயாராகவும் இருக்கிறோம். அப்போ இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த நிலைக்கு வந்த பிறகு ஒரு அடியார் பக்குவப்பட்ட பிறகு இந்த உண்மையை நம்ம அவங்களுக்கு போதிக்கணும். அப்போ அடியார்கள் எத்தனை பேர் இந்த உண்மையை தெரிஞ்சு திருவடினா என்னன்னு தெரியாம இருப்பாங்க. இன்னும் இந்த 5 தொழில் முடிகிற இடம் பூர்வ மத்தியன்னு எனக்கு யாருக்குமே தெரியாத இருக்கும். இன்னும் பாவம் அறியாமல் இருக்கும். கிரிவலம் வந்துக்கினே இருக்கும், பிரதோஷத்தை கொண்டாடிக்கினே இருக்கும். பாவம் அந்த உயிருக்கு உணர்த்தனம் இல்ல. ஒரு நாள் அதுக்கு உணர்த்தனம் இல்ல. நீ என்னத்தை கும்பிடுற, ஏன் கும்பிடுற, எது கும்பிடுறன்னு சொல்லணும்ல. சரி, அதான் விழிப்புணர்வு. பக்திக்கும் மூட பக்திக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பக்தி செய்யலாம், ஆனா மூட பக்தி ஆயிடக்கூடாது இல்ல. அப்போ உண்மை தெரிஞ்சவங்க நிச்சயம் தேடல் உள்ளவங்களுக்கு சொல்லி தானே கொடுக்கணும். பசி உள்ளவங்களுக்கு பசி ஆத்தனம் இல்லையா? ஞான பசி உள்ளவங்களுக்கு ஞானம் கொடுக்கணும். அப்படிதான் அந்த சிகாரம் பாடசாலை நமக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சுட்டு வருது. மும்மூர்த்தினா வெளியே தேடின்னு இருந்தோம். நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்கான்னு இன்னைக்கு தான் அந்த அறிவு வந்தது. ஓ, பராசக்தி இப்படி எல்லாம் இருக்காரா நம்ம உடம்புக்குள்ள. அதனாலதான் சொல்ல, சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணி எந்த கோயிலை கட்டி என்ன பிரயோஜனம்? உன்னையே நீ மதிக்கல, உனக்குள்ள இருக்க சரஸ்வதியை நீ கவனிக்கல, உன் வாக்கு சுத்தம் இல்ல, உனக்குள்ள இருக்க மகாலட்சுமி நீ என்னைக்காவது உணர்ந்தியா? இல்ல உனக்காக ரவுத்திரி வேலை செய்யறாள இரவும் பகலும், நீ தூங்கிட்டா பொறுப்பா இருக்கிறாள, இழுத்து போத்து இப்ப தூங்கிடு, தூங்கின பிறகு யார் பொறுப்பு?
அந்த ரௌதரி தான் பொறுப்பு. அவனை நினைச்சு பாத்தியா? இல்லையே. கருவுற்ற நாள் முதலா கட்டையில போந்தோடனே மூச்சை இழுத்து இழுத்து விடுறாளே அவளை மகேஸ்வரி, அவளை நினைச்சு பாத்தியா? இல்லையே. அப்புறம் எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணி எந்த ஜீவனுக்கு கோயில் கட்ட போற? இதான் என்னுடைய கேள்வி. அப்ப நீ மதிச்சியா? உன்னை நீ கண்ணாடியில பாத்தியா? உனக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குன்னு உணர்ந்தியா? உன்னை நீ எப்ப பார்க்க போற? எப்ப நீ உணர போற? நீ அதுவா தான் இருக்கிறன்னு எப்ப நீ உணர போற? எப்ப குருநாதர் கிட்ட வரப்போற? எப்ப உனக்கு மயக்கம் தீரப்போகுது? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்ப இந்த பராசக்தி எங்க உணரணும்? நம்மளுக்குள்ள உணரணும். அப்படி இந்த உடம்பு தான் கோயில், இந்த உடம்பு தான் ஆலயம்னு உணரக்கூடிய ஆற்றல் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்க தன்னைத்தானே மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ தன்னைத்தானே மதிக்கிறாங்களோ அப்பதான் பிரத்தியாரையும் மதிக்க தோணும். அப்பதான் நமக்கு மரியாதை கிடைக்கும். அந்த சிவவேடம் பூண்டவங்க எல்லாம் நம்ம மரியாதை தரோம் இல்லையா? அது மாதிரிதான். அதே மாதிரிதான். சரி. அப்போ இந்த பராசக்தி இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் ஞான சக்தியாகவும் விளங்கி இருக்கிறாள். அவளே படைப்புக்கு மூலமாகவும், அவளே காப்புக்கு மூலமாகவும், அவளே அழிப்புக்கு மூலமாகவும், அவளே மறைத்தலுக்கு மூலமாகவும், அவளே ரட்சித்தல் ஆகிய அருளலுக்கு மூலமாகவும் இருக்கிறாள் என்ற ரகசியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பராசக்தியினுடைய 5 தொழில பார்த்தோம். 5 தொழில் ஆற்றுகிற விதத்தை பார்த்தோம். எங்க வெளியிலயா? இல்ல. வெளியில இல்ல. நம்ம உடம்புக்குள்ள ரகசியத்தை பார்த்தோம். யார் யாருக்கு என்னென்ன மனைவி, அந்த மனைவி என்னென்ன வேலை செய்யறாங்கன்ற ரகசியத்தை நம்ம உடைச்சு இன்னைக்கு விட்டோம். அப்ப ஆகாயத்தில் இருக்கிற மனோன்மணிக்கு என்ன வேலைன்னா அருள்கள் மட்டும்தான் வேலை. இந்த 4 பேருக்கு உதவி செய்யறது. இந்த 5வருக்கும் கடந்து அவ மேல இருக்கிறா. அவருக்கு பராசக்தின்னு பேர். நாதம் விந்துன்னு பேர். அதனாலதான் பூரண சக்தி 7 3 அறையாக ஏரணி கன்னியர் 705 ஆக்கினர் நாரணன் நான்முகன் ஆகிய 5வர்க்கும் காரணமாகி கலந்து விரிந்ததே. அப்ப இந்த ஒரு பாட்டு என்ன சொல்லுதுன்னா பராசக்தியினுடைய பராக்கிரமத்தை சொல்லுகிறது. எத்தனை கூறா பிரிஞ்சிருக்கா பாருங்க. 735 கூறா அந்த உடம்புக்குள்ள பிரிஞ்சு அத்தனை நாடியிலும் நாடி நரம்பு மொத்தலையும் வேலை செய்யறா. அவதான் பராசக்தி. அவனுக்கு துணை அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவளை ஒழிய அமரரும் இல்லை. 2 பேருக்கும் பொருந்தும் அது. 2 பேருக்கும் பொருந்தும். அதனால்தான் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்றோம். அருள் சக்தி தானே, சாமியோட அருள் சக்தி தானே. இதுதான் ரகசியம். அப்போ இந்த 5 சக்தியாக இருப்பது யாருன்னு தெரிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா பராசக்தி ஓம் சக்தின்னு ரொம்ப பயந்து சொல்லுங்க. ஆமா, அவதான் சரஸ்வதி, அவதான் மகாலட்சுமி, கொஞ்சம் மேல உயர்ந்தாலும் ரௌத்ரி, கொஞ்சம் மேல உயர்ந்தாலும் மகேஸ்வரி, இன்னும் கொஞ்சம் மேல போனா மனோன்மணி. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, தீர்ந்து போச்சு. இதை நீங்க உணர்ந்துடணும். இதுக்கப்புறம் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு குளிக்கும் போதும் சரி, சாப்பாடு செய்யும் போதும் சரி, திறம்பட அவளை நம்ம வணங்கணும். அவதான் பராசக்தி, அவதான் காமாட்சி, அவள்தான் மீனாட்சி, அவதான் விசாலாட்சி. எல்லா சக்தியுமாக இறைவனுக்கு துணையாக இருந்து இந்த 5 தொழில் ஆற்றுகிறார் என்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லக்துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராம் இக்கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை இரங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஒரு சின்ன விண்ணப்பம்.
பிரம்மாவா பார்த்தோம், அப்புறம் நாராயணனா பார்த்தோம், அப்புறம் ருத்ரனா பார்த்தோம், அதுக்கப்புறம் மகேஸ்வரனா பார்த்தோம், அதுக்கப்புறம் சதாசிவனா பார்த்தோம். இந்த சதாசிவனை அதிகமா விளக்கலன்னு நினைக்காதீங்க. அதான் ஆகாயம். அந்த ஆகாயமா இருக்கிறது தான் நம்ம புருவ மத்தியம். அங்கிருந்து தான் அருளல் தொழில் நடக்குது. ம். படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைப்பு, அருளல். அந்த அருளல் தொழில் அந்த ஆறனால தான் புருவ மத்தியத்தை வந்து ஒடுங்குறது. எல்லா சக்தியும் எங்க வந்து ஒடுங்குது? புருவ மையத்துல வந்து ஒடுங்குது. இது பார்க்கறதுக்கு விளையாட்டா தெரியும். என்ன எப்ப பார்த்தாலும் இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்ல. இந்த ஆளுக்கு இவனுக்கு ஒரு வேலையே இல்ல போல. எப்ப பார்த்தாலும் இந்த சொல்ல சொல்லினுக்கிறான். ஆமா, ஏன் சொல்ல மாட்டேன்? ரகசியங்கள்லயே ரகசியமா இருக்கிற அருளல் தொழில் புரியிற இடம் புருவ மத்தியம். அங்க போயிட்டீங்கன்னா நிம்மதி தானே! நிம்மதி தானே! உங்களுக்கே அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் இல்லையா? விடுதலை கிடைக்குது இல்லையா? உடம்புல இருந்து விடுதலை, மனசுல இருந்து விடுதலை, மயக்கத்துல இருந்து விடுதலை. இது யார் வாங்கி தருவாங்க? ஒரு உத்தமமான குரு வாயால அடிச்சுக்கிட்டு தான் நெஞ்சால அடிச்சுக்கிட்டு தான் செய்வாரு. ஐயோ! உடம்பு மயக்கத்துல இருக்குது. மனம் மயக்கத்துல இருக்குது. உயிர் மயக்கத்துல இருக்குது. இது மீண்டும் எப்போ வரும் இந்த உயிரு? எப்போ திருவடிய தெரிஞ்சுக்கும்? எப்போ பூர்வமத்தில வந்து சேரும்? எப்போ தன்னை உணர்ந்து இன்புறும்? தன்னை அறிந்து இன்புறுவதற்கு இதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும்? அப்படின்னு தான் ஒரு ஞானி ஆசைப்படுவாரு. அவர் வயித்துக்காகவா பேசுறாரு? இல்ல பணத்துக்காகவா பேசுறாரு? இல்ல அவர் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும்னு பேசுறாரு? இல்லையே. உயிர் தேராதா? உயிர் தேராதா? சிவபெருமானுடைய அடிக்கு வராதா? உண்மையை உணராதா? ஆதங்கம் தானே! அதனால தானே வேகமா பேசுறாரு அவரு. அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அன்புதான் மேலோங்கும். சரியா? சிவபெருமானே! சிவசிவா! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருவன் நன்றி சொல்லி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்தும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் அதிக முறையில் பாடல் வரிசையில் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நெட்டைக்கோடல் தவப்பயிற்சி திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே ஒரு மணி நேர நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம்.